ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது 2023 பிறந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் அதுக்குள்ளே பாருங்கள், இப்போது 12 மாதம் முடிஞ்சது. இனி அடுத்து 2024 வேறு பிறக்க போகுது. இந்த 2023 கடைசியில் சனி பயிற்சி நிகழ்ந்திருக்கு. இந்த சனி பயிற்சினால் நிறைய ராசிக்காரர்கள் பலனடைஞ்சிருக்கலாம். சில ராசிக்காரர்கள் என்னடா இது கொஞ்சம் சனி பயிற்சி சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். பட் ஆனால் 2024 அதுவும் இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நியூ இயருக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷமாச்சு நம்ம ஏதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடணும். ஸோ சிலர் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜெல்லாம் முடிச்சுட்டு கரியரில் எப்படியோ அடுத்த லெவலுக்கு போயிடணும், நம்ம வேறு லெவலில் ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி இந்த நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் நிறைய பேர் யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் எடுப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கும் சரி, இல்லை வீட்லேயே சும்மா இருப்பாங்க சிலர்லாம், ஆனால் திடீர்னு அதிர்ஷ்டங்கள் எங்கேயாவது இருந்து ஓடி வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த வருஷத்தோட முதல் மாதமான ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகுது, அதுவும் சில ராசிக்காரர்களும் ஓஹோ ஆகான்னு இருக்கும்லாம் சொல்கிறாங்க. பட் ஆனால் உண்மையிலே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்மளோட இணைஞ்சிருக்கிற தாம்பரம் சுவாமி ஈசனேசன் அவர்கள் டீட்டெயிலாக சொல்கிறதுக்காக இருக்கிறாரு. அவர்கிட்டயே நம்ம டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய ஆசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, முதல்ல அவங்க எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். புது வருஷம் பிறந்திருக்கிறது. இந்த புது வருஷத்தில் முதல் மாதம் ஜனவரி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையில் மாதம் போகிறதே தெரியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, மார்கழியில் ஒரு 10 நாள் போயிடும். இந்த பக்கம் திரும்பி பார்க்கறதுக்குள்ளே பொங்கல் ஒரு 4 நாள் ஜம்முன்னு கோலாகலமாக போகும். ஊருக்கு போகிறது வருது, ரொம்ப மனசு மகிழ்ச்சியாக இருக்கும். மன மகிழ்ச்சியாக அந்த வருஷம் எப்பொழுதுமே ஆரம்பிக்கின்ற பொழுது ரொம்ப குதூகலமாக அந்த வருஷம் அந்த ஃபஸ்ட்டு மந்த்து எப்படி இருக்கோ அதை போல் தான் அந்த மீதி 11 மாதங்களும் இருக்கும். ஆகினால இந்த ஜனவரி மந்த்து உங்கள் எல்லாருக்கும் சிறப்பாக அமையட்டும். சிறப்பாக அமையணும்னா என்ன செய்யணும்? அப்போ நம்முடைய உங்கள் எல்லாருடைய ஜாதகமும் கிரக அமைப்புகளும் அது சிறப்பாக இருக்கணும். அப்போது பிளானட்ஸுடைய அமைப்பு ஜனவரி மாதம் எப்படி இருக்குது? கும்பத்தில் சனி பகவான் பெயர்ச்சி அடைந்து அமைந்திருக்கிறார். இந்த சனி பெயர்ச்சி திருக்கணித பிரகாரம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நடந்துடுச்சு. அப்புறம் வாக்கிய பிரகாரம் இப்போ நடந்திருக்கு. ஆக சனி பகவான் பெயர்ச்சி அடைந்து 2 பஞ்சாங்கத்தின்படியும், வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் 2 பஞ்சாங்கத்தின்படியும் பெயர்ச்சி அடைந்து கும்பராசியில் நார்மல் பொசிஷன், வக்ரம் எதுவும் கிடையாது, நார்மல் பொசிஷனில் உட்காந்துருக்கார். அட் த சேம் டைம் இங்கே பார்த்திங்கன்னா குருவுடைய வீட்டில் ராகு, மீனத்தில் ராகு, அதே போல் மேஷத்தில் செவ்வாயுடைய வீட்டில் குரு பகவான் அமைந்திருக்கிறார். இந்த மாதம் ஜனவரி மாதம் ஒரு பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, குருவுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் குருவுடைய வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார்கள். அப்போ அந்த பரிவர்த்தனை யோகம் என்பது ஒரு சிறப்பான யோகம். குரு மங்கள யோகம்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு பணங்காசுகள், மங்கள விசேஷங்கள், மெயினாக திருமண தடைகள், திருமணங்கள், மங்கள நிகழ்ச்சிகள், பொண்ணு வயசுக்கு வர்றது, காது குத்துறது, மொட்டை அடிக்கிறது, கருத்தரிக்கிறது, அந்த மாதிரி நிறைய மங்கள விசேஷங்கள்லாம் இந்த மாதம் நிறைய ஜாதகங்களுக்கு நடைபெறும். அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள். மாங்கல்ய தாரணம், கல்யாணம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், ஏற்பாடாகலாம். அதாவது ஒரு உறுதிப்படுத்தலாம், நிச்சயப்படுத்தலாம். உங்களை வீட்டில் பெற்றோர்கள் ஒத்துக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடக்க போகுது. அதே போல் அந்த குருமங்கல யோகத்தை பார்த்தீங்கன்னாக்கா 1-5-9 திரிகோண தொடர்பும் அதில் இருக்குது. இதோட இன்னொரு விசேஷம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, சூரியன் புதன், சூரியன் செவ்வாய், இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சூரியன் செவ்வாய் குருவுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால அரசாங்கத்திற்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். அரசு அதிகாரிகளானாலும் சரி தான், அல்ல அரசாங்கத்துக்கும் சரி தான், நாட்டுக்கும் சரி தான், ஒரு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் அங்கங்கே ஒரு யுத்தங்கள், ஒரு சின்ன சண்டை சச்சரவுகள், நல்ல சண்டை சச்சரவே இருக்கும். சின்னதாலாம் ஒன்றும் கிடையாது, நல்லா பெருசாகவே சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த குரு சூரியன் செவ்வாய் ஒன்றா இருக்கிறதுனால ஆர்மி சம்மந்தப்பட்டவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வுகள், நிறைய பணங்காசு வரவு அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதெல்லாம் ஜென்ரல் பொசிஷன். உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சிம்ம ராசியை பொறுத்தவரையில் இந்த ஜனவரி மாதம்
கண்டிப்பாக சிறப்பான மாதமாக இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சிம்மராசிக்கு கண்டக சனி எல்லாருக்கும் தெரியும். சனி பகவான் 7க்கு 7 வந்திருக்கிறார். இதனுடைய லாப நஷ்டங்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிம்மராசியாக இருப்பார்களேயானால், யாருக்கெல்லாம் இந்த கண்டக சனி சாதகமாக இருக்குது, அனுகூலமாக இருக்குது, நல்லது செய்யுது. அதே போல் எந்த சிம்மராசி அன்பர்களுக்கெல்லாம், ஆண் பெண் சிம்மராசி அன்பர்களுக்கெல்லாம் இது பாதகமாக இருக்குது, தேவையில்லாத கெடுதலை செய்யுது அப்படிங்கிறது 6 மாதத்துக்கு முன்பாகவே தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இன்றைக்கி இல்லை, நேற்று இல்லை. அப்போ சிம்மராசி அன்பர்களை இந்த வாக்கிய சனியாக வந்து உட்கார்ந்தாலும், திருக்கணித சனியாக வந்து உட்கார்ந்தாலும், அவர் இப்போ நார்மல் பொசிஷனில் சுய நினைவோடு இருக்கிறார். வக்கரகத்தில் எதுவும் கிடையாது, நிவர்த்தி ஆகி போச்செல்லாம். அப்படி பார்க்கின்ற பொழுது எடுத்த எடுப்பில் எல்லா கணக்கையும் அவர் பார்த்துட முடியாது அவரால். முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய இந்த மாதம் நிச்சயமாக சிம்ம ராசி அன்பர்களே உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் வந்து ஒரு மாணவராக இருக்கீங்க, சின்ன பருவம், உங்களை எல்லாரும் டீச்சர் வந்து அப்படியே கொஞ்சம் விளையாடுற மாதிரி, நல்லா படிக்கிறியே, நல்லா ட்ரெஸ் இருக்கே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பேசுவாங்க. உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகும். எல்லோராலும் பாராட்டப்படுவீர்கள் சிம்ம ராசி என்பர்கள். நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான். வீட்டில் வந்து பார்த்தா உங்களை திட்டுவாங்க, ஆனால் வெளியில் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசுவாங்க. அவ்வளோ மாதிரி கிடையாது, அவன் சூப்பராகவும், அவன் ரொம்ப நல்ல பையன், அந்த மாதிரி ஒரு நல்ல பாராட்டுகள் கிடைக்கும். வெளியில் பேர் புகழ்கள் ஓங்கும். ஆனாலுமே கூட வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ருத்ர தாண்டவம் ஆடும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, 7ல் இருக்கக்கூடிய சனி பகவான், 2, 12 இருக்கக்கூடிய ராகு கேது, சிம்மத்துக்கு 2ல் கேது. என்ன ஆகும்னா, வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அங்கே தடைகள் ஏற்படும். அப்போ இதை உடைக்கிறதுக்கு என்ன வேணும்? குரு சூரியன் அப்படிங்கிற தெய்வ சக்தி வேண்டும். இந்த மாதம், ஜனவரி மாதம் சிம்ம ராசிக்கு நல்லா இருக்கும்னு நான் சொல்கிறேன். எப்படி சொல்கிறேன், எதை வச்சு சொல்கிறீங்க சாமி அப்படின்னு கேட்டாக்கா, உண்மையிலேயே சிம்ம ராசி என்பர்களே, உங்களுக்கு 2 திரிகோணங்கள். ஒரு முதல் திரிகோணம் இது தனுசு ராசி. அங்கே தனுசுல யார் இருக்கா? சூரியன், செவ்வாய், புதன். 3 பேருமே உங்களுக்கு யோகாதிபதி. காரணம்னு கேட்டிங்கனாக்கா, செவ்வாய் 9க்குடையவன், புதன் 2, 11க்குடையவன், சூரியன் உங்கள் ராசிநாதன். அப்போ பாருங்கள், முதல் திரிகோணத்தில் சூரியன், செவ்வாய், புதனுடைய தொடர்பு, இன்னொரு திரிகோணத்தில் குருவுடைய தொடர்பு. அதில் அந்த செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார்கள். குரு உங்களுக்கு முழு சுபராக வருகிறார். 8ஆம் அதிபதியாக வந்தாலுமே கூட பூர்வ 5ஆம் அதிபதி அவர். அப்போ இந்த குரு சூரியன் இணைவு அங்கே ஏற்படுகிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் தெய்வ அனுகூலம் நிறைந்த மாதமாக அமைகிறது. தமிழில் சொல்லணும்னா தெய்வ சக்தி நிறைந்த மாதமாக அமைகிறது. ஒரு நல்ல எனர்ஜெட்டிக் பவர் கிடைக்கும். உங்கள் குலதெய்வ ஆசீர்வாதம், முன்னோர்கள் ஆசீர்வாதம், பரம்பரையாக நீங்கள் கும்பிடக்கூடிய சாமியுடைய ஆசீர்வாதம், தாத்தா பாட்டி, உங்கள் முன்னோர்கள், ரிஷிகள், நீங்கள் பாரத்வாஜ கோத்திரமா, அந்த மகரிஷியுடைய நல்ல ஆசிகள், இதெல்லாம் முன்னோர்களுடைய நல்ல ஆசிகள் கிடைக்கக்கூடிய மாதம். யாருக்காவது இந்த குலசாபங்கள் அல்லது பிதிரு சாபங்கள் அல்லது முன்னோர்களுடைய சாபங்கள், பிரேத சாபங்கள், இந்த மாதிரியான சூக்ஷ்ம சாபங்களாலே காரிய தடைகள் இருக்குமேயானால், அந்த மாதிரியான சாபங்கள்லாம் இப்போ நீங்கள் வழிபாடு செய்தீங்க, இந்த தை மாதம் அல்லது ஜனவரியில் நீங்கள் பூஜை பண்ணீங்க, பரிகாரம் பண்ணிங்கனாக்கா, உங்களுக்கு அந்த சாப விமோச்சனம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுதான் அந்த கிரக அமைப்பு சரியாக அமையணும். காலமும் நேரமும் அறிந்து செய்ய வேண்டும். எந்த ஒரு விஷயத்தை தானம் பண்ணாலும், தர்மம் பண்ணாலும், பூஜை பண்ணாலும் கண்ட நேரத்துக்கு சாப்பிட முடியுமா? நாம ராத்திரி 12 மணிக்கு உட்காந்து சமையல் பண்ணி சாப்பிட முடியுமா? முடியாது. அப்போது
காலம் நேரம் அறிந்து செயல்பட வேண்டும். அந்த காலமும் நேரமும் அந்த தெய்வ அனுகூலம், சாப விமோச்சனம்னா ஒரு பாப விமோச்சனம் தரனா, அப்போ அந்த கிரக அமைப்பு எப்படி இருக்கணும்? மிக உன்னதமாக இருக்க வேண்டும், உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த சாப விமோச்சனம் கிடைக்கும். அதை போல் இந்த ஜனவரி மாதம் அப்படி ஒரு யோகம், நல்ல ஒரு தெய்வ யோகம் அல்லது தெய்வ சக்தி மிகுந்த யோகம், கிரக அமைப்புகள் இந்த ஜனவரி மாதம் 30 நாளும் உங்களுக்கு அமைகிறது. இல்லை குறிப்பாக சொல்லணும்னு சொன்னாக்கா, ஜனவரி மாதம் 15ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வரையிலும் அந்த 30 நாட்களும் இந்த யோகங்கள் அமைகிறது. அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும், உங்களுடைய காரிய தடைகள் எதுவாக இருந்தாலும், உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய நோய் நொடிகள், 1008 கஷ்டம் இருக்கலாம், உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், இதுன்னு தொடர்ந்து ஒரு நோய்படுத்தலாம், அல்லது குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் எல்லாம், மனக்கசப்புகள் வரலாம், கணவன் மனைவியுடைய தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம், அல்லது குடும்ப பெண்களுக்கு ஒரு சில கஷ்டங்கள் ஏற்படலாம், இல்லை யாராவது மிரட்டுறது, அதிகாரம் பண்ணுறது, பிளாக்மெயில் பண்ணுறது, அந்த மாதிரியான மிரட்டல் சம்பந்தமான விஷயங்கள் நடக்கலாம். அதே போல் பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்டது, செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரீக தோஷங்கள் அவையெல்லாம் இருக்கலாம். இப்படி எந்த மாதிரியான மறைமுகமான பிரச்சனைகள், மறைமுகமான தோஷங்கள், இது சம்பந்தமான பயம், மனசு எதுக்கு பயப்படுறதுனே தெரியாது, அந்த மாதிரியான பயங்கள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், இதெல்லாம் அந்த கர்மா தியரி, கர்மாவால் ஏற்படக்கூடியது. அப்போ அதுக்கெல்லாம் சரியான முறையில் நீங்கள் பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக சிம்மராசி என்பர்களே, அது எந்த வழிபாடு, என்ன வழிபாடு, என்றைக்கு செய்யணுங்கிறது உங்கள் ஜாதகம்தான் பேசும். அப்போ அந்த வழிபாடுகளை அறிந்து செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக நல்லது நடக்கும். சிம்மராசி அன்பர்களே, தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலே சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா சிம்மராசிக்கு 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி, ரிஷபத்துக்கு இதுவரையிலும் சனியுடைய பார்வை இருந்தது. சனி பார்க்கும் இடம் பாழாகும், திரிகோண தொடர்பு. அப்போ அந்த திரிகோண தொடர்பு சனி விலகிட்டார். சனியுடைய பார்வை ராசிக்கு கிடைக்குது, தொழில் ஸ்தானத்துக்கு கிடைக்கல. தொழிலில் இருந்து வந்த தடைகள் விலகும். தொழில் ரொம்ப மந்தமாக இருக்குது சாமி, தொழில் ரொம்ப டல்லாக இருக்குது, பிஸ்னஸ் ரொம்ப டல்லாக இருக்குது, தொழிலே நடக்க மாட்டேங்குது, ஓஹோன்னு போன கடை இது. எங்கள் பிஸ்னஸ் நான் கொடி கட்டி பறந்துட்டு இருந்தேன், இத்தனை கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணேன், இப்போ ரொம்ப டல்லாக இருக்குது. காரணம் இந்த சனி தான். இப்போ இதெல்லாம் உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த சனி தான் உங்களுக்கு தீர்த்து கொடுக்கணும். நன்மையோ தீமையோ தீர்ப்பு அவர் தான் சொல்லி ஆகணும். உங்களுக்கு சப்போர்ட்டாக வருதா, உங்களுக்கு அகைன்ஸ்டாக வருதாங்கிறது அவர் கையில் தான் இருக்குது. அதை கண்டுபிடிச்சி சொல்கிறது தான் எங்களுடைய வேலை, ஒரு ஜோசியருடைய வேலை. அப்போ இந்த சனி உங்களுக்கு நல்லது செய்வாரா, இந்த சனி உங்கள் ஜாதக சனியோட சேரும்போது அவர் நன்மை செய்வாரா, தீமையை செய்வாரா, உங்களுக்கு எந்த மாதிரியான கால நேரங்கள் நடக்குது, நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும், இதெல்லாம் டிசைட் பண்ணக்கூடியது உங்களுடைய பிறப்பு ஜாதகம். ஆனாலுமே கூட சிம்ம ராசி என்பவர்களை ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அப்போ தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்குது, தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அதே போல் வெளிநாட்டு யோகங்கள் கை கொடுக்கும். வெளிநாட்டில் தொழில் பண்ணுறீங்க, வெளிநாட்டில் உத்தியோகம் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது ஜாப் பண்ணுறீங்க, இல்லை வெளிநாடு போகிறதுக்காக முயற்சி பண்ணுறீங்க, விசா சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது, இல்லை அங்கே இருக்குங்க ஏதாவது என்கொயரி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது, நிறைய ட்ரபிள்ஸ் இருக்காங்க, பிரச்சனைகள் இருக்கா, கவலைப்படாதீங்க, கவலையே படாதீங்க. காப்பாற்றுவதற்கு அன்னை வாராகி இருக்கிறாள், வாராகி பூஜை இருக்குது, சிவபெருமான் இருக்கிறாரு. ஆகையினால வெளிநாட்டு உத்தியோகம் அல்லது வெளிநாட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த ஜனவரி மாதம் பிறந்திருக்கக்கூடிய புத்தாண்டு அற்புதமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதே போல் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், பில்டர்ஸ், அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், கடன் சுமை, கடன் பிரச்சனைகள் இருக்குமேயானால், அல்லது தொழில் பாதிப்புகள் இருக்குமேயானால், தொழில் தடைகள் இருக்குமேயானால் அவையெல்லாம் விலகும். பொதுவாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறைந்து அந்த லோனை கட்டுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வருமானம் அதிகரிக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். அதே சமயத்தில்
சிம்ம ராசி அன்பர்களே, புதிய கடன் வாங்குவதற்கான கால நேரங்கள் உருவாகிறது. சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். குறிப்பாக சிம்ம ராசி என்பவர்களுக்கு வேலையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சிம்ம ராசி என்பவர்களே ரொம்ப கவனமாக நடந்துக்கணும். அதே போல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, நான் சொல்கிறது உங்களுக்கு அவ்வளோ எளிமையாக புரியாது, ரொம்ப மேலோட்டமாக, ஏன்னா நீங்கள் இந்த கடைசியிலேருந்து இந்த கடைசி வரலாம் இழுத்துட்டு போயிடுவீங்க, உங்கள் டாபிக் வருதான்னு பார்த்துருவீங்க. அதனால் இந்த அரசியலை பொறுத்தவரையிலே நான் சொல்கிறது அவ்வளோ எளிமையாக உங்களுக்கு புரியாது. அரசியல் தலைவர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆசாமியாக இருந்தாலும் சரிதான், சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். உங்கள்கிட்ட எத்தனை கோடி ரூபாய் பணம் இருந்தாலும், இல்லை என்ன அரசு அதிகாரங்கள் இருந்தாலும் கவலை இல்லை, எச்சரிக்கை தேவை. அதே போல் உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியத்தில், பொதுவாக சிம்மராசி என்பவர்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை, அதிக கவனம் செலுத்த வேண்டும். மற்றபடி மங்கள விசேஷங்கள் உண்டு. திருமண யோகங்கள், குழந்தை பாக்கியம் மற்றும் ஏனைய விசேஷங்கள், குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள், மங்கள வைபவங்கள், மங்கள ஓசை, இதெல்லாம் குடும்பத்தில் கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ஜனவரி மாதம் சிம்ம ராசிக்கு அனுகூலமான மாதமாக அமைகிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி.